Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான ரெசிபி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த பூரண கொழுக்கட்டை பாத்தீங்க அப்படினா ரொம்பவே குயிக்கா நம்ம ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வாயில வச்சாலே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்ங்கறத தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு துருவன வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு panல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா இந்த வெல்லம் வந்து திக்காகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து இந்த ஹீட்லேயே வந்து அப்படியே கரைய விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங் தான் செய்ய போகிறோம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி இப்போ நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. பாகு பதம்லாம் வரணும் தேவையில்லை. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுரைச்சி வந்தாவே போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டியில் இந்த வெல்லத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தூசி வச்சுருந்துச்சுன்னா அதிலே ஃபில்டர் ஆகிடும். அடுத்தது அதே பேனில் வடிகட்டி வச்சுருக்க இந்த வெல்லைப்பாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த கப்பால் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காயை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று போல் நல்லா அந்த தேங்காயும் வெல்லமும் சேர்ந்து நல்லா உங்களுக்கு திரண்டு வரும். தேங்காய் வந்து நல்ல ஒரு ரோஸ்டான வாசனை கிடைக்கும். அடுப்பு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா வந்து திக்காகி நல்லா ஒன்று போல் இப்போ திரண்டு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கி நம்ம ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு உதிராக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு கடாயில் 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான். எந்த மாவு யூஸ் பண்ணாலுமே ஜஸ்ட்டு வந்து அது ஒரு மாதிரி பேனில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அதை சூடுபடுத்திக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு சூடுபடுத்திக்கிட்டால் போதும். பாருங்கள், நல்லா வந்துட்டு உங்களுக்கு சூடு ஏறிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 கப் மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு விதமாக தண்ணி எடுத்துக்கும். 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு ஆகும். இதில் கொழுக்கட்டை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது மாவு வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் கிடைக்கும். பிணையும் பொழுது ஒட்டாமல் இருக்கும். இது நல்லா அதை வந்துட்டு ஒரு கொதி வரட்டும். செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதே நேரம் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா உங்களுக்கு வெடிச்சு வராமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த மாவு வந்து இதில் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு முறை நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா தெரிஞ்சிடும் மாவு வந்து தண்ணி வந்து நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோமா இல்லை இன்னும் தண்ணி தேவைப்படுமான்னு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியில் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோடு சேர்த்து இந்த மாவையும் வந்து அடுப்பில் இருக்கும்போதே கிளறி விட்டுட்டு இறக்கியாச்சு. அடுத்ததாக இது ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து இந்த மாவை கொட்டிட்டு நல்லா வந்து கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இந்த மாதிரி நல்லா வந்து அதை பிசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் 1 கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன். ஸோ இன்னுமே இது வந்து இன்னும் சாஃப்டாக வரத்துக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியிலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ
இந்த மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்புக்கு கொஞ்சம் மேலே தேவைப்படுது. அதனால் நான் ஒரு குழிக்கரண்டி அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா முதலே நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வரவே வராது. கொழுக்கட்டை மாவு கையிலே ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும். வேறு எதுவும் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது. நல்லா இந்த மாதிரி கைகளால் உள்ளங்கைகளால் நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. அப்போ தான் மாவு வந்து ஒன்று போல் நல்லா வந்து திரண்டு வரும். இப்போ கொழுக்கட்டைக்கான மேல் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பூரணமும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தமாரி பால் கவர் இல்லை எண்ணெய் கவர் இதுமாதிரி எனி பிளாஸ்டிக் ஷீட் எது வேணாலும் எடுத்துகிட்டு உள்ளே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து ஒட்டாமல் எடுக்க வரும். இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உருட்டிட்டு ஏர் கிராக்ஸ் இல்லாமல் நல்லா கைகளால் உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி விரலால் 3 விரலால் இந்த மாதிரி அழுத்திட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா விரிஞ்சு வரும். அதாவது ஒரு பக்கம் மேடாக ஒரு பக்கம் பள்ளமாக இல்லாத அளவுக்கு நல்லா 3 விரலையும் வச்சு நல்லா சமமாக இந்த மாதிரி ரவுண்டாக வந்து அழுத்தி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மாவு எடுத்து நம்ம லைட்டாக விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னே நல்லா விரிஞ்சு கொடுக்குது பாருங்கள். இதுதான் வந்து கொழுக்கட்டை மாவுக்கான மேல் மாவுக்கான கரெக்டான பதம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிட்டாலோ இல்லை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சாலோ இந்த மாதிரி நமக்கு வந்து அழகாக ரவுண்டாக இழுக்கிறதுக்கு வரவே வராது. ஓரளவுக்கு ரவுண்டாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ஓரளத்தில் விரிசல் இருந்தால் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டாக அதை ட்ரிம் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இது பண்ணிடாதீங்க. ஏன்னா ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டஃபிங் எல்லாமே வந்துட்டு வெளியில் அழுத்தி வர மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு மாவு வந்து திரட்டி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் ஒரு சின்ன ஸ்பூனால் எடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த கவரை வந்து பாதியாக மடித்து நல்லா வந்து அந்த எட்ஜஸ்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எட்ஜஸ் வந்து நல்லா டைட்டாக சீலாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பூரணம் வந்து வெந்து வரும்போது வெளியில் வராமல் இருக்கும். ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா வந்து விரலால் அமுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து இப்போ நம்ம கையால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சு எடுக்க வேண்டியதான். உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து இன்னும் நீட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு அந்த ஓரத்துலலாம் கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து உங்கள் விருப்பம்தான். கொழுக்கட்டை வந்து நல்லா கொஞ்சம் நீட்டாக அழகாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை செய்யும் பொழுது நீங்கள் மீதமுள்ள மாவு வந்து நல்லா க்ளோஸ் பண்ணியே வைங்க. அப்போ தான் மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். அதேமாரி கொழுக்கட்டைக்கு மேல் மாவு வந்து இந்தமாரி நம்ம ரெடி பண்ணி தட்டும் பொழுது கொஞ்சமாக ஒரு பவுலில் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லேசாக வந்து கைகளில் தொட்டுட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு இழுக்கிறதுக்கு சாஃப்டாக வரும். இப்போ இதே மாதிரி ரெடி பண்ணி எல்லா கொழுக்கட்டையும் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் வந்து அடுப்பில் வந்து இட்லி பானை எப்போதும் போல் வச்சு துணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இல்லை ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். நீங்கள் இனிமேல் துணி போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அடுக்கலாம். ஒரு பேட்ச் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ மீதம் உள்ளதை ரெடி பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. கொழுக்கட்டை ரெடியானதும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தட்டிலேருந்து எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரும். இந்த சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த பூரண கொழுக்கட்டையை நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.